ஹலோ கைஸ், நம்ம இருக்கிறது வந்து திருகோணமலை இமயமலையில் வைஷ்ணவி கோயில் போயிட்டுருக்கோம். ஒரு 2.5 கிலோமீட்டர் போகணும். 11-12 கிலோமீட்டர் வந்தாச்சு. இது பாருங்கள், இந்த மலையினுடைய அழகை பாருங்கள், சொல்ல வார்த்தையே இருக்காது. பாதாளம் வரைக்கும் போகுது. அதே மாதிரி பாரு, மேலே ஃபுல்லாக நல்லா மஸ்ட்டு, நல்ல கிளேசியஸ். இப்போதான் ஆரம்பிக்குது கிளேசியஸ். ஒரு மணி நேரத்தில் இந்த இதாகும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே போய்ட்டு தரிசனம் முடிச்சுட்டு வரணும். பாருங்க, எல்லாம் லேண்ட்ஸ்லைட் ஆகுன்ட்டு அதை ஃபுல்லாக கம்பி வேலி போட்டு பயங்கர செக்யூரிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. அடிக்கடி வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகிறக்கூடிய இடம். இப்போ ஜஸ்ட்டு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னால் அப்படி தான் ஒரு லேண்ட்ஸ்லைட் ஆனிச்சு. சும்மா லைட்டாக கல் வந்துச்சு. அப்புறம் மிலிட்ரி நவுந்துக்க நானுங்க வந்துட்டோம். நம்ம பாடுக்கு வீடியோ எடுக்கூடாதுனாங்க. சரி, நான் அதனால தான் வந்தாச்சு. பாருங்க, வெறும் ஒன்றுக்கு கம்பியில் எல்லாம் போட்டு முறுக்கி ஒரு சின்ன கல்லோட உள்ள நுழையாமல் அப்படியே சூப்பராக போட்டுருக்காங்க. ஹலோ கைஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வைஷ்ணவி மாதனுடைய பவன்னு சொல்லப்படுற கோவில். ஆக்சுவலாக இது வந்து பேலஸ்ன்னு சொல்கிறாங்க பவன்னா. அங்கே தான் வந்து அம்மா வந்து தங்கியிருந்து ஆசீர்வாதம் வைக்க தான் எல்லோரும் ஒரு ஐதீகம். அப்போ அங்கே இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஒரு 1.5 கிலோமீட்ரு கியூ பாருங்கள். ஒரு 1.5 கிலோமீட்டர் போனால் தரிசனம் பண்ணிடலாம். மணி 6 ஒரு 7:30-8 மணிக்கு தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே கீழே இருக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் டைமு விருப்பப்படுறாங்க என்னோட வாங்க, வந்து அம்மாவுடைய தரிசனத்தையும் ஐயன் ஈஸ்வனுடைய தரிசனத்தையும் பார்க்கலாம். யாராருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எல்லோரும் வேண்டிங்க. ஓம் ஜெய் மாதாஜி. பாருங்க, மேலே ஒரு மான் பாருங்க, புரியுதா? மான் நம்மளே பார்த்துட்டு இருக்குது.